வணக்கம் நண்பர்களே. நான் வைகரி கண்ணன். நண்பர்களே, பிறந்த நாள், திருமண நாள், பண்டிகை நாள், ஒருவரின் சாதனைகளை கொண்டாடும் திருவிழா என்று ஏதேனும் ஒரு தருணத்தில் கடைசியாக யாருக்கு என்ன பரிசளித்தீர்கள் என்று நினைவிருக்கிறதா உங்களுக்கு? அப்படி பரிசளித்திருந்தால் அந்த பரிசின் மதிப்பு நீங்கள் பரிசளித்த பொருளில் இருக்கிறதா அல்லது அதன் விலையில் இருக்கிறதா? நண்பர்களே, இதற்கு விடை சொல்ல உலக புகழ்பெற்ற அமெரிக்க எழுத்தாளர் ஓ ஹென்றி விடையளிக்க காத்திருக்கிறார். இறுதி வரை நீங்கள் பார்த்தீர்களானால் அந்த நிகழ்ச்சியான ஒரு சம்பவத்தை நீங்கள் தரிசிக்கலாம். நண்பர்களே, அன்பின் பரிசளிப்பது என்பது ஒருவருக்கு ஒருவர் பரிசளிப்பது என்பது நமது அன்பை, நமது அக்கறையை, நமக்கும் அவருக்குமான உறவை வலுப்படுத்தவும், நமது அன்பை பரிமாறிக்கொள்ளவும் இருக்கப்பட்ட ஒரு சிறந்த பண்புகளில் ஒன்றாகும். அதுவே பரிசளிப்பு. இந்த பரிசளிப்பின் மூலம் உறவுகள் மிக மிக வலுப்படும். நண்பர்களே, நான் பணிபுரியும் நிறுவனத்தில் மேலாண் இயக்குனரின் அலைபேசியிலிருந்து எனக்கு ஒரு அழைப்பு. அது ஒரு மாலை பொழுது. சார், நாளைக்கு மாலை எனது மகனுக்கு பிறந்த நாள், அவசியம் நீங்கள் வந்திருந்து சிறப்பித்து தரணும், உங்களை அவளோடு எதிர்பார்க்கிறேன். அவ்வளவுதான். தகவலை சொல்லிவிட்டு அலைபேசியை துண்டித்து கொண்டார். எனக்கு என்ன செய்வதென்று தலைகள் புரியாமல் என் மன ஓட்டம் திடுதுப்பென்று இவ்வாறு தகவல் சொல்லிவிட்டார். அதுவும் பணிபுரியும் மேலாண் இயக்குனர் என் மீது ஒரு அக்கறை எடுத்து என் மீது அவருடைய நன்மதிப்பையும் இதன் மூலம் நான் தெரிந்து கொண்டு என்னை நானே சிலிர்த்து கொண்டேன். அதே சமயம் மாலை பிறந்தநாள் விழா. நான் இருக்கும் இடத்திலிருந்து அவரது ஊருக்கு கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் தூரம். நான் மறுநாள் காலை ஒரு 10 மணிக்கு புறப்பட்டால் மாலை அவரது இருப்பிடத்துக்கு சென்று அடைய முடியும். என்னிடம் இருப்பதோ 400 ரூபாய். இதில் 300 ரூபாய் போக்குவரத்துக்கு என்றே செலவாகிவிடும். மிச்சம் இருப்பது 100 ரூபாய். இந்த 100 ரூபாயில் என்ன பரிசு பொருள் வாங்குவது? மனதில் என்னென்னவோ எண்ணங்கள், குழப்பங்கள். இந்த குழப்பங்களிலே எனது இரவு தூக்கம் காணாமல் போனது. ஒரு வழியாக புறப்பட்டு அந்த மாலை மிகச் சரியாக பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டேன். விழாவிற்கு குடும்பமாக உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் என்று குழந்தைகளும் பெண்களும் அவர்களது பெற்றோர்களுமாக மிகப்பெரிய கூட்டமாக வந்து சிறப்பித்திருந்தார்கள். விலை உயர்ந்த வட்ட வடிவ கேக்கு, அதன் எதிரே விழாவின் நாயகன், 4 வயது பாலகன். இது அவருக்கு 4வது பிறந்தநாள் விழா. அவர் கேக்கை வெட்டுவதற்கு தயாராக இருக்கிறார். விழாவிற்கு வந்திருந்த பெண்களும் சிறுவர்களுமாக ஒன்றிணைந்து பிறந்தநாள் பாடலை கோரஸாக ஒலித்தார்கள். பாடல் ஒலித்ததும் அச்சிறுவன் கேக்கை வெட்டி சிறு சிறு துண்டுகளாக விழாவிற்கு வந்திருந்த அத்தனை விருந்தினர்களுக்கும் ஒவ்வொருவராக அவரே வந்து கைகளில்
வழங்கினார். இப்போது அந்த விழா நாயகனுக்கு அன்பின் பரிசாக பரிசீலிக்க அனைவரும் ஒவ்வொருவரது கைகளிலும் பரிசு பொருட்களோடு வரிசையாக காத்திருக்கின்றனர். அதில் நானும் அந்த வரிசையில் ஒருவனாக காத்திருக்கிறேன். அனைவரது கைகளில் இருக்கும் பரிசு பொருளை பார்க்கும்போது எனக்கு அந்த வரிசையில் நிற்பதற்கு என் மனம் கூசுகிறது. காரணம், அனைவரது கைகளிலும் மிகப்பெரிய பரிசு பொருளாக அது கட்டுமானம் செய்யப்பட்டிருந்தது. அந்த பரிசு பொருளின் மேலே ஒட்டப்பட்ட அந்த ஜரிகை காகிதம் தங்க நிறத்திலும் வெள்ளி நிறத்திலும் அந்த விளக்கின் வெளிச்சத்திலே மின்னிக் கொண்டிருப்பதை பார்க்க கண்கொள்ளா காட்சியாகவும் பிரமாண்டமாகவும், அதுதான் சிறந்த பரிசு பொருளாக என் கண்ணுக்கு காட்சியளித்தது. என் மனமும் கோடி குறுகி போய் நிற்கிறது. என் கைகளில் இருப்பது சிறிய பரிசு பொருள். அது 12 வண்ணங்களில் தூரிகை பேனா. அந்த பரிசு பொருள் என் கைகளில் இருப்பது எனக்கே தெரியவில்லை. அதனை கொண்டு நானும் பரிசீலிக்கிறேன் என்று எவ்வாறு பரிசீலிப்பது என்கிற ஒரு தயக்கம். ஏதோ ஒரு நெருப்பு குண்டத்திலே நிற்பது போல் ஒரு உணர்வு. எப்படியோ அந்த 4 வயது பாலகனை அந்த பிறந்தநாள் விழா நாயகனின் கரங்களிலே எனது பரிசு பொருளை ஒப்படைத்துவிட்டு திரும்பி பார்க்காமலே குடுகுடு என்று ஓடி வந்து அந்த அவர்கள் வீட்டின் விழாவினுடைய வராண்டாவில் வந்து அமர்ந்து கொண்டேன். விருந்திற்கு வந்திருக்கிற விருந்தினர்கள் அனைவரையும் அவர்கள் செல்வதற்காக வழி அனுப்பிவிட்டு கடைசியாகத்தான் மேலாண் இயக்குனர் என்னை வழி அனுப்புவார் என்று நான் புரிந்து கொண்டேன். ஆகையினால் வராண்டாவில் அந்த இருக்கையில் அமர்ந்து கொண்டிருக்கிறேன். இப்போது வந்திருந்தவர்களின் கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து கொண்டிருக்கிறது. எனக்கு எதிரே நான் அமர்ந்திருக்கும் இருக்கைக்கு எதிரே அந்த விழா நாயகன் ஒரு நாற்காலியில் அமர்ந்து கொண்டு பரீட்சை அட்டையில் கோர்க்கப்பட்டிருந்த வெள்ளை நிற தாளில் ஏதோ கிறுக்கிக் கொண்டிருந்தார். சிறிது நேரத்தில், அங்கிள், இது நான் வரைந்தது, நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க என்று என்னிடம் கொடுத்தார். அதை வாங்கி பார்த்ததும் என் கண்களை நானே நம்ப முடியவில்லை. கருமை நிற மேக கூட்டங்களை கண்ட மயில் பேரின்பம் கொண்டு பெருமகிழ்வோடு தன் தோகைகளை அரை வட்ட வடிவாக விரித்து என்னை நேருக்கு நேரே, மயிலின் கண்கள் என்னை நேருக்கு நேரே நோக்குவதாக மிக பிரமாண்டமாக, மிக உயிரோட்டமாக அமைந்திருந்தது. அந்த படத்தை வரைந்த அந்த பாலகனின் கைகளை தேடினேன். 2 கரங்களையும் என் கரங்களால் கோர்த்து அப்படியே முத்தமிட்டேன். வாழ்த்துக்கள் தம்பி, வெரி குட் என்று அவரை நான் கௌரவப்படுத்தினேன். இந்த மகிழ்ச்சியை தன் தாய் தந்தையிடம் சொல்லி சந்தோஷப்பட வேண்டும் என்று உடனடியாக அதை பெற்றுக்கொண்டு தாய் தந்தையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார். அந்த காட்சியை கண்ணுற்ற என் கண்கள் எனக்குள்ளும் மிக பேரானந்தமாக உருவெடுத்தது. நண்பர்களே, உலக புகழ்பெற்ற எழுத்தாளர், ஆங்கில எழுத்தாளர் ஓ ஹென்றி, இவர் ஒரு மருந்தாளுநர், வங்கியாளராக, ஒரு பத்திரிகையாளராக பல நிலைகளில் பல பணிகளை புரிந்தவர். ஒரு கட்டத்தில் அந்த 3 ஆண்டு சிறை தண்டனை பெற்று கொண்டு இருக்கும் பொழுது, அந்த சிறை தண்டனை காலத்தில் அவர் சிறுகதைகள் எழுதத் தொடங்கினார்.
அன்பின் பரிசு. ஜிம்மின் மனைவி பேரழகி டெல்லா. டெல்லாவிற்கு நீண்ட கூந்தல்கள். அவர்கள் இருவரும் ஒருவர் மீது ஒருவர் அளப்பரிய அன்பு செலுத்திக் கொண்டு வருகின்றனர். அந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் விழா. அந்த கிறிஸ்துமஸுக்கு இருவரும் தங்களுக்குள் ஒருவருக்கொருவர் பரிசளிப்பதில் போட்டி போட்டுக் கொண்டு இருக்கின்றனர். ஜிம் தனது மனைவியின் நீண்ட கூந்தல்களுக்கு கூந்தலை வாரிக்கொள்ள மிக அழகான ஒரு சிறந்த சீப்பை பரிசீலிக்க முடிவெடுக்கிறார். அதே போன்று ஜிம்மின் மனைவி டெல்லா ஜிம்மின் கைகளில் கட்டப்பட்டிருக்கிற கை கடிகாரத்திற்கு ஒரு அழகான சங்கிலி, அதாவது கை கடிகாரத்திற்கான செயின் சங்கிலி பரிசீலிக்க முடிவெடுக்கிறார். ஜிம் தனது மனைவிக்கு கூந்தலை வாரிக்கொள்ள அழகான சீப்புடன் தோன்றுகிறார். அவரது மனைவியோ தனது நீண்ட கூந்தலை விற்றுவிட்டு அதற்கு கிடைத்த பணத்திலே தனது கணவனின் கை கடிகாரத்துக்கு சங்கிலி வாங்கி கொண்டு வந்திருக்கிறார். அவரது கணவன் ஜிம் தனது மனைவியின் கூந்தலை வாரிக்கொள்ள பரிசு அளிக்க முடிவெடுத்த அந்த பரிசு பொருளாக சீப்பை தனது கை கடிகாரத்தை விற்று அந்த பணத்திலே அந்த சீப்பை வாங்கி கொண்டு வந்திருக்கிறார். இப்போது ஜிம்மின் கைகளையே மனைவி டெல்லா பார்த்து கொண்டிருக்கிறார். மனைவி டெல்லாவினுடைய மொட்டை தலையை ஜிம் பார்த்து கொண்டு தனது வறுமையை, ஏழ்மையை எண்ணி மனம் கலங்கி நிற்கிறார். அனாதைகளாக அந்த சீப்பும் கை கடிகார சங்கிலியும். நண்பர்களே, பரிசளிப்பு என்பது அதனுடைய மதிப்பு என்பது நமது அன்பிலே இருக்கிறது. ஆகையினால் பரிசு விலை உயர்ந்த பொருளிலோ அந்த பொருளின் விலையிலோ பரிசின் மதிப்பு இல்லை. நாம் வெளிப்படுத்துகிற அன்பில், நமது அன்பின் காரணமாக அளிக்கிற பரிசு, அது அன்பின் பரிசாகும். நன்றி நண்பர்களே. மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.